Hello friends, welcome to nandhuneedle'sworld. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா அடுத்து Panistitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்காக நான் வந்து drawing பண்ணிக்கிறேன். சோ இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம வந்து drawing பண்ணாம ஃப்ரீ ஹேண்டடா தான் வந்து போடணும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிட்ச் வந்து பிராக்டீஸ் பண்ணும்போது சோ இந்த மாதிரி நம்ம drawing பண்ணி பிராக்டீஸ் பண்ணலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து இது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு டிசைன் பண்ணுறோன்னா அதை சுற்றி அந்த டிசைன் வந்து எம்போஸ் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்சிலில் வரைஞ்சது கிளியராக தெரியல அப்படின்ட்டு நான் வந்து இப்போ பெனில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கர்வாக நம்ம வந்து வளைச்சி போட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரி, வரைஞ்சிக்கலாம். இதில் எங்கேயுமே வந்து நம்ம ஷார்ப்னஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ கர்வ் அதாவது பெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அழகாக இதில் வரணும். ஷார்ப்னஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து இதில் வந்து கிடையாது. ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து இது இல்லை. இதில் வந்து ஒன்லி அந்த கர்வ் இல்லைன்னா பெண்ட் அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரொம்ப குட்டியான ஸ்டிச்சஸ் வந்து போடணும். லாங் ஸ்டிச்சஸ் வந்து இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த ஸ்டிச் பானி ஸ்டிச் அப்படிங்கிறது அது வந்து நம்மளால் இந்த கர்வ் இது வந்து சின்ன கர்வாக தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளால் வந்து டேர்ன் பண்ண முடியாது. நம்ம அதனால் எப்படி பண்ணணும், ரொம்ப குட்டி ஸ்டிச்சஸாக வந்து போடணும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 மெத்தட் ஆஃப் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லாங் செயின் எப்படி போடுறது, ஷார்ட் செயின்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பெண்டு அந்த கர்வ் வந்து பாருங்கள் அழகாக குட்டிஸாக போடும்போது தான் நம்மளுக்கு வந்து அழகாக டேர்ன் பண்ணிட்டு போக முடியும். ஸோ ரொம்ப குட்டி செயினாக வந்து நம்ம வந்து இதில் போடணும். ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லுமே வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த ஸ்டிச்சும் இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த நம்ம ட்ராயிங்கு ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராயிங் அதை வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம எப்படி வரைஞ்சோம், நம்ம நீடில் வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ட்ராயிங் இல்லாமல் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக அந்த கர்வ் வந்து டேர்ன் பண்ணணும். இப்படி போனால் இப்படி வரும், ஸ்டிச் அடுத்துக்கு இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஞாபகம் வரணும். ஸோ மைண்ட்குள்ளே வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த பேட்டர்ன் வந்து வரைஞ்சி ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது வரைஞ்சி போட முடியாது. ஸோ நம்ம பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைன் போட அந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பேக் நெக் டிசைன் வந்து பேக் நெக் டிசைன் பண்ணும்போது அதோட ஃபில்லிங்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப குட்டி செயினாக போடுறதுனால இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணியிருக்கேன் குட்டி செயின் போடுறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து 23 நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட ஹூக் பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படி ரொட்டேட் பண்ணி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீடில் நம்பர் 23 வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குட்டி செயின் போடும்போது நீடில் வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்து
டர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக போடணும். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கேப் வந்து இதில் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக வரைஞ்சிருப்பேன், அப்போ போகும்போது குட்டிஸாக வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வரைஞ்சி நம்ம வந்து போடணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பானி ஸ்டிச் வந்து இருக்கும். ஸோ முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாட் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.